Hi students, 10th max example 3.32 solve x square plus 2x minus 2 equal to 0 by formula method. So formula method na ரொம்ப easy. நம்ம formula எழுதி abcங்கிற வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணா போதும். கொடுத்துற ஈக்குவேஷன் எடுத்துப்போம். given x square plus 2x minus 2 equal to 0. ஓகே, ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ எழுதிக்கணும். முதல்ல a ஓட வேல்யூ எப்பயுமே x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. b ஓட வேல்யூ x ஓட கோஎஃபிஷியன்ட், x ஓட கோஎஃபிஷியன்ட் 2. cங்கிறது எப்பயுமே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது -2 எப், அதாவது வேல்யூ எடுக்கும்போது அதோட சைனே எடுத்துக்கோங்க. இங்கே +1 இங்கே +1 இங்கே -2 எடுத்தாச்சு. இப்போ ஃபார்முலா எழுதுறோம் x ஈக்குவல் டு ஓகே -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. எப்பயுமே இது மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ண வேண்டியது தான். x ஈக்குவல் டு மைனஸ்க்கு மைனஸ் எழுதிட்டேன், பியோட வேல்யூ 2 எழுதிட்டேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதிட்டேன், ரூட் ஆஃப் எழுதியாச்சு. b ஸ்கொயருங்கிறதா பியோட வேல்யூ என்ன 2, இப்போ 2 ஸ்கொயர்னு எழுதணும். ஓகே, மைனஸ்க்கு மைனஸ் எழுதியாச்சு, 4க்கு 4 எழுதிடுறேன். ஏவோட வேல்யூ 1, ஸோ 1 எழுதிடுறேன். சியோட வேல்யூ -2 எழுதிடுறேன். டிவைடட் பை 2க்கு 2 எழுதியாச்சு, ஏவோட வேல்யூ 1ன்னு எழுதியாச்சு. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஓகே, -2 அப்படியே வச்சுக்கோ, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த மைனஸ்க்கு இங்கே எழுதுறதுக்கு முன்னாடி உள்ளே ஏதாவது மைனஸ் டேர்ம் இருக்குதான்னு பாருங்கள், ப்ளஸ் மைனஸோ. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 4 1s are 4, 4 2s are 8 ஆகிடுது. இங்கே டிவைடட் பை 2 × 1 2 ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வந்துடும், ரூட்டாக வந்துடும். இது 2 ஆட் பண்ணால் 12 ஆகிடுமா, டிவைடட் பை 2. ஸோ 12க்கு ரூட் எடுக்கணும். 12 2 டேபிளில் பண்ணும்போது 6 2s are 12, திருப்பி 2 டேபிளில் பண்ணால் 3. ஸோ 2 2 ஒரு 2 வெளியே வந்துடும், ரிமைனிங் 3 மட்டும் உள்ளே இருக்குமா. ஸோ அந்த டேர்ம் நான் எழுதிடுறேன் பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ். தெரிஞ்சால் அப்படியே கூடமே எடுத்துடலாம், தெரியாதவங்க இப்படி எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 12 எப்படி பிரிக்கலாம்னா 2 × 2 × 3ன்னு எழுதலாம், டிவைடட் பை 2. அடுத்த டேர்மில் என்ன பண்ணலான்னா -2 ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்தால் ஒரு 2 வெளியே வந்துருமா, √3 டிவைடட் பை 2 அப்படி வரும். அடுத்தது இந்த x ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் வெளியே இருக்கிற 2 இல்லை, இந்த 2 இங்கே காமனாக எடுத்துக்கோங்க. இந்த 2க்கு மேலே 2 2க்கு ஒரு 2 காமனாக எடுத்தால் என்ன வரும், 2 வெளியே இருந்துச்சுன்னா இந்த -2லேருந்து ஒரு 2 வெளியே இருந்துச்சுன்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த 2 வெளியே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், √3 மட்டும் இருக்கும். √3 டிவைடட் பை 2ன்னு இருக்கா, அந்த 2 கேன்சல் பண்ணிவிடு. இப்போ என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ x ஈக்குவல் டு -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3ன்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ தனியாக ஸ்ப்ளிட் பண்ண என்ன வரும், -1 ப்ளஸ் வேல்யூ ஃபஸ்ட் எடுத்துக்கோ, ப்ளஸ் √3. இது ஒரு வேல்யூவா. அடுத்தது அண்டு x ஈக்குவல் டு அடுத்து மைனஸ் வேல்யூ எடுத்துக்கோ, -1 மைனஸ் √3. ஸோ இது ஒரு வேல்யூ. ஸோ டோட்டலாக 2 வேல்யூ கிடச்சிருச்சு. இதுதான் ஃபார்முலா மெத்தட். இப்படி தான் இதை நம்ம டெரைவ் பண்ணணும். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க.